கண்டி தலதா மாளிகை அருகே ட்ரோன் பறக்கவிட்ட சீன பிரஜை கைது. கண்டி நகரில் உள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையை சுற்றியுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் முறையான அனுமதியின்றி ட்ரோன் கமராக்களை பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலதிக தகவல்களை பார்க்கலாம். செய்தி விவரம்: நேற்று 15 இரவு காலை 7 மணியளவில் 48 வயதான சீன நாட்டவர் ஒருவர் ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்திற்கு அருகில் ட்ரோன் ஒன்றை இயக்கிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான இடங்களில் ஒன்றான தலதா மாளிகையை சுற்றி கடுமையான பாதுகாப்பு விதிகள் நடைமுறையில் உள்ளன. இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் உரிய அதிகாரிகளின் அனுமதியின்றி எந்தவொரு பறக்கும் கருவியையும் இயக்குவது சட்டவிரோதமாகும். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட குறித்த சீன பிரஜையையும் அவர் பயன்படுத்திய ட்ரோனையும் ஸ்ரீ தலதா மாளிகை போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவிடம் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்த விரிவான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கண்டி போன்ற முக்கிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதன் அவசியத்தை இது உணர்த்துகிறது.